தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வினய் சரவணன் வழங்க கேட்கலாம். வினய் சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மறைந்த தேமுதிகவுடைய தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று தேமுதிக சார்பில் வெகு விமர்சையாக அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் கட்சியினுடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் தேமுதிக அலுவலகம் நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். காலை 6 மணி முதலே ஒரு நாள் முழுவதுமாக இங்கு அவருடைய நினைவு நாளை அனுசரிக்க தேமுதிக சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவருடைய நினைவு தினத்தையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவருடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தேமுதிக சார்பில் அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், அதே போல அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள், பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை உட்பட பல்வேறு முக்கிய பிரதிநிதிகள், அரசு கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்த சிறப்பு நினைவு தின நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. காலை 9 மணி முதல் இங்கு முக்கியமான பிரமுகர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை தேமுதிக சார்பில் மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த நினைவு தினத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடியது, கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையம் அங்கிருந்து தேமுதிகவினுடைய கட்சி அலுவலகம் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள், அதாவது கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா தலைமையில் ஒரு 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பேரணியாக நடந்து வந்து அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள். காவல்துறை தரப்பிலும் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அனுமதி கேட்டு கடிதங்களையும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது கோயம்பேடு போலீசார் தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுடைய திட்டப்படி இங்கு நினைவு தினம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேமுதிக சார்பிலே மேற்கொண்டு வருகிறார்கள்.